ஹாய், வெல்கம் டு டே 16. ஸோ 15 நாள் நம்ம வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கோம். 15 நாளினுடைய அசைன்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் டேக் யுவர் டைம். ஓகேங்களா? இந்த அசைன்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மை பற்றின புரிதல் நமக்கு ஏற்படும் போது தான் நாம் விரும்பும் வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ரைட்? ஸோ அதற்காக தான் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும். சரிங்களா? ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸை பை சான்ஸ் தேர்ஸ் அ பாசிபிலிட்டி எல்லாராலும் முடிக்க முடியும்னு நான் சொல்லலை. இன்று உங்களுடைய பழைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தயவு செய்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வாரம், அதாவது கடந்த ஒரு 3-4 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருப்பது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபேமிலிங்க, நம்முடைய பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய எம்ப்ளாயீஸ். ஏன்னா நம்ம சுற்றி எல்லா நேரங்களும் மனிதர்கள் தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த மனிதர்களோட ஏற்படுகிற அந்த உறவு முறை சரியானதாக இருக்கும்போது, அந்த அசோசியேஷன் சரியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் மெமரிஸோட நம்ம வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு மனஸ்தாபம்ங்கிறதே இல்லாம இருக்கலாம். ஓகே, இதற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அவாயன் பிரேயர்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒப்போனோ போனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒப்போனோ போனோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாரி அப்படிங்கிற வார்த்தை, அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாவது தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தை, நான்காவது ஐ லவ் யூ அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த 4 வார்த்தை தான் அந்த ஒப்போனோ போனோ பிரேயர். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை அனைத்தும் ரட்சித்து மன்னிப்பாயாக அப்படிங்கிற மாதிரியான வேர்சஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம மொழியில. ஸோ அதே தான் அந்த ஒப்போனோ போனோ அப்படிங்கிற அந்த பிரேயர்ல மன்னிக்கிறது, அதை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஆனா அதற்கு சாரியோ இல்லை அதற்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நன்றி தெரிவிக்கிறதோ எதுவும் கிடையாது. சரிங்களா? அதுதான் இந்த ஒப்போனோ போனோ அப்படிங்கிற பேருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுத்துறாங்க. ஈர்ப்பு விதி எங்க பயன்படுத்துறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்பவே பயன்படுத்துறாங்க. ஓகே, தினசரி இரவு தூங்குவதற்கு முன், இன்றைய தினத்திலிருந்து, சரிங்களா, தினசரி தூங்குவதற்கு முன் நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், ஓகே, அந்த செயல்னால ஒரு சரியாகவும் இருந்திருக்கலாம், தவறாகவும் இருந்திருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இட்ஸ் சாரி ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். ஜஸ்ட் சாரி. ஓகேங்களா? சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ரைட்டுங்களா? பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுற மாதிரி, நமக்குள்ளார இருக்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுற மாதிரி. ஓகேங்களா? சாரி ஃபார் த மிஸ்டேக்ஸ் ஐ டிட். ஓகேங்களா? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ரைட்? அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் தி லேர்னிங் விச் ஐ கெட். ஓகேங்களா? நான்காவது ஐ லவ் யூ. ஓகே, காதல், அன்பு அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. ஸோ இட்ஸ் லைக் அ செல்ஃப் லவ். ஓகே, நம்ம பிரபஞ்சத்திட்ட பேசுறோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ செல்ஃப் லவ். கடவுள்கிட்ட பேசினாலும் அதே தான். சரிங்களா? ஸோ இந்த வெர்சஸ் நீங்க தினசரி பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ இது பயன்படுத்துறதுனால உங்களுக்குள்ளாரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிக்ரெட்ஃபுல் மைண்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, ஸோ இது எதற்காக இன்னைக்கு இதை பத்தி பேசுறோம், ஒப்போனோ போனோ பிரேயர் பத்தி இன்னைக்கு நாம பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது NLPல ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னிக்ங்க. அதாவது பர்செப்சுவல் பொசிஷனிங் சொல்லுவாங்க. ரைட்? பர்செப்சுவல் பொசிஷனிங் அப்படின்னா நம்முடைய கட்டமைப்புல, அதாவது நம்முடைய இன்னர் ஸ்ட்ரக்சரிங் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய கம்யூனிகேஷன் மாடல்ல நம்ம வேல்யூஸ் பார்த்தோமோ, பிலீஃப்ஸ் பார்த்தோமோ, மெட்டா ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸ்பேஸ் அண்ட் டைம்னு ஒன்று இருக்கு. அதாவது ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் புரிந்து கொள்கிறது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தை பேஸ் பண்ணி ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? அந்த ஞாபகம் அந்த ஸ்பேஷியல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நினைவுகள், பழைய நினைவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல நீங்க கிரியேட் பண்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, ஒரு நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதை ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது இட் கேன் பி ஒரு வைப்ரேஷன். ஸோ அந்த வைப்ரேஷனை நீங்க அந்த ஸ்பேஸ்ல வைத்து விட்டு நீங்க மூவ் ஆன் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம பர்செப்சுவல் பொசிஷனிங்கிறதுல பார்க்க போறோம். ஓகே, ஸோ பர்செப்சுவல் பொசிஷனிங் அப்படிங்கிறது இதுவரை நம்ம பார்த்திருந்தோம். நம்மை செதுக்குவது அப்படிங்கிறது நம்முடைய வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்முடைய பிலீவ்ஸ், நம்முடைய மெட்டா ப்ரோக்ராம்ஸ் பார்த்திருந்தோம். கரெக்டுங்களா? எப்படி நமக்கு நாம சொல்றோமோ அதே மாதிரிதான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கை புரிந்து கொண்ட விதம் ஒவ்வொன்றாக தான் இருக்கும். ரைட்? அண்ட் பல நேரங்கள்ல ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அரைஸ் ஆகுறது, மனிதர்களுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அரைஸ் ஆகுறதே காரணம் என்னன்னா,
அவர்களுடைய மேப்பை பத்தி நாம புரிந்து கொள்ளாதனால, மேப் இஸ் நாட் டெரிட்டரின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவர்களுடைய மேப்பு, அவர்களுடைய கட்டமைப்பு, அவர்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி இருந்திருக்கு, அவர்களுடைய பிலீஃப்ஸ் பேஸ் பண்ணி இருந்திருக்கு. ரைட்? நம்முடைய வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் பேஸ் பண்ணி நாம செய்கிற செயல் இருந்திருக்கு. சரிங்களா? சோ ஒரு சில நேரங்கள்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்னால ஏற்படுகிற ஒரு ஃபீலிங், இந்த இமோஷன்ஸ் இருக்குதுங்களா, ஒரு ஹை இன்டென்சிட்டியில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ஒரு மெமரியா அது ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அந்த ஈவெண்ட் பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த ஈவெண்ட் வந்து ஒரு அன்பிளசன்ட் ஒன்னா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மெமரியில ஸ்டோர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த நபரை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அந்த நபர்னால ஏற்பட்ட ஒரு மெமரிஸ்னால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் கிரியேட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வித்தின் யூ. அவர்கள் அது அட்லாஸ்ட் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லாம போகும். ரைட்? ஸோ நாம நிம்மதி, பீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை இல்லைங்களா? ஸோ அந்த பீஸ் அப்படிங்கிற தேவை அப்படின்னா இன்னொருத்தரை பற்றின புரிதலும் நம்ம மேற்கொள்ளும் போது நாம நிம்மதியா தூங்க முடியும். ரைட்? அவர்கள் ஓகே, அவங்க ஏன் எனக்கு இப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்க என்ன ரொம்ப மனதார புண்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ் வந்து நம்ம மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு பெர்செப்ஷுவல் பொசிஷனிங், இந்த ப்ராசஸ் மூலமாக நமக்கு ஜஸ்ட் பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, திங்கிங் ப்ராசஸ் டெவலப் ஆகும். இப்படி கூட யோசிக்கலாமா அப்படிங்கிற பாயிண்ட் நமக்குள்ளரையே ஏற்படும். ஓகே, அண்ட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால, அந்த திங்கிங் ப்ராசஸ்னால திருப்பி நாளைக்கு இதே மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஃபியூச்சர்ல ஏற்படாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு லேர்னிங்கா அது கண்டிப்பா பயன்படும். ரைட்? அண்ட் இந்த பர்செப்ஷுவல் பொசிஷனிங் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கோல்ஸ்க்கும் நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதுக்கு வால் டிஸ்னி மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் நம்ம இப்போ அந்த ஒரு டெக்னிக்கையும் நம்ம இப்போ பயன்படுத்தி பார்ப்போம். அண்ட் இது மோஸ்ட்லி அந்த கான்ஃபிளிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபேமிலி கான்ஃபிளிக்ஸ் அதிகமாக நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி கான்ஃபிளிக்ட் ஏதோ ஒரு தருணத்தில் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கான்ஃபிளிக்டை நீங்க ஈஸியா எரேஸ் பண்ண முடியும். ரைட்? எரேஸ் பண்ண முடியுங்கிறத காட்டிலும் அதை அப்படியே டிசால்வ் பண்ண முடியும். ஓகே, எரேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் டிசால்வ் பண்ண முடியும். அந்த நபர், உங்களோட ஃபேமிலிலேயே ஒரு நபரோட உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுன்னு வைத்துக்கொள்ளுமே, அந்த மனஸ்தாபத்தினால நீங்க அவரை பார்க்கும் போது எல்லாமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கலாம். ஓகே, அந்த எதிர்ப்புணர்வு இல்லாம போகும். சரிங்களா? ஸோ அவங்கள்ட்ட ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ரைட்? ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்யறப்போ யூ வில் பி லைக் யுவர் ஓன் கோச். ஓகேங்களா? நீங்களே ஒரு கோச்சா இருந்து தான் இதை செய்ய போறீங்க, நீங்க தான் செய்ய போறீங்க இப்போ. சரிங்களா? நான் எப்படிங்கிற டெக்னிக் மட்டும் தான் சொல்லி தருவேன், ஆனா இது கண்டிப்பா பண்ண முடியும், எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும். அண்ட் இது பண்ணும்போது உங்களுக்கே ஒரு வித புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்களே செய்ய போறீங்க. எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இட்ஸ் சிம்பிள் எக்ஸசைஸ், ஒன்றும் பெரிய சிரமம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்க. சரிங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் அ ஸ்கிரீன், ஓகே, ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, உங்களுக்கு எளிதா புரிவதற்காக நான் ஜஸ்ட் ஷேரிங் பண்றேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கிரீன் இட்ஸ் ஒரு ஒயிட் கேன்வாஸா இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள நீங்க போய்க்கோங்க. சரிங்களா? அந்த ரூம், உங்களுடைய ரூம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், ஒரு சைலண்டான ஸ்பேஸ்ல யாரும் டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு ரூம்குள்ள போய்க்கோங்க. சரியா? போன பிறகு இப்போ நம்ம செய்ய போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, we will be having 3 spaces, அதாவது 3 இடங்கள் நம்ம வைத்திருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ரூம் எங்க வேணாலும் இருக்கலாங்க, எந்த ஸ்பேஸ் வேணாலும் இருக்கலாம். சரியா? இந்த ஸ்பேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? மூன்றாவது ஸ்பேஸும் கிரியேட் பண்றோம். ரைட்? ஸோ இதுதான் 3 ஸ்பேஸ். இந்த 3 ஸ்பேஸ் உங்க ரூம்ல ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி வைத்துக் கொள்ளுங்க. சரியா? இந்த 3 ஸ்பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து இது நீங்களா இருப்பீங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம்ங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் யாரோடைய ஏற்பட்டிருக்குன்னு வைத்துக் கொள்வோமே. சரிங்களா? அந்த கசப்பான அனுபவத்தை இப்போ அந்த ஒரு தருணத்தில் நமக்கு ஏற்படாத ஒரு புரிதல் இருக்கு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை நம்ம இப்போ மாத்த போறோம். ரைட்? லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி, ஓகே, அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் நம்ம நின்று பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலியமா செய்ய போறோம். இதற்கு தான் நான் உங்களை இந்த ரூம்குள்ள போக சொன்னேன். சரியா? ரூம்குள்ள போன பிறகு அந்த ஒரு ரெட் கலர் மார்க் இருக்கு, ரெட் கலர் மார்க் நீங்க வரையணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஸ்பேஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் காமிச்சிருக்கேன்.
ரைட்? ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் போன பிறகு அந்த சீன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே கூர்ந்து உள்வாங்குவீங்க. ஓகே, அந்த தருணத்தில் நீங்க ஆப்போசிட் நபரோட என்னென்ன பேசுனீங்க, அவர்கள் என்னென்ன பேசினாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்பட்டது, என்ன அந்த சூழ்நிலை பார்த்தீங்க, கேட்டீங்க, ஓகேங்களா, உணர்வுகள் அத்தனையுமே, ஓகே, அத்தனையும் உள்வாங்குவீங்க. ரைட்? ஸோ அந்த 3 சென்சஸ் மூலியமாவும் அப்படியே உள்வாங்க. அந்த சீன்ல அப்படியே இருக்கிற மாதிரி யூ ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் அசோசியேட்டட் வித் தட் சீன். சரிங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்வீங்க. ரைட்? அந்த ஸ்டெப் முடிந்த பிறகு நீங்க அந்த இடத்திலிருந்து அடுத்ததா செகண்ட் ப்ளூ கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு போய் நிற்பீங்க. ஓகே, இந்த இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி a செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நபர். நீங்க யாரோட வாக்குவாதம் மேற்கொண்டீங்களோ, யாரோட ஒரு மனஸ்தாபம் அந்த சீன்ல ஏற்பட்டுச்சோ, அவர் அங்க நிக்கிற மாதிரி இந்த இடத்த பார்த்தா நீங்க பேசுவீங்க. சரியா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்க அந்த சீனை எனாக்ட் பண்ண பிறகு, சரிங்களா, நீங்க பேசணுங்கிற அவசியம் நீங்க ஜஸ்ட் அதை உள்வாங்கினீங்கன்னா போதும். அப்படி உள்வாங்கும் போது நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நீங்க என்ன பார்த்தீங்களோ கேட்டீங்களோ இது எல்லாமே ஒரு சீன்ஸ் கிளியர் ஆச்சு இல்லைங்களா, அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ், உங்களுடைய பிலீவ்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு மெட்டா ஃபில்டர்ஸ், அந்த மெட்டா ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்கும். ரைட்? அந்த சூழ்நிலையில் நீங்க நிற்கும் போது என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் கிரியேட் ஆனது, அது என்ன வேல்யூஸ்னால ரன் ஆச்சு, அதற்கப்புறம் என்னென்ன பிலீவ்ஸ், என்னென்ன நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து நீங்க அப்படியே உள்வாங்குவீங்க. ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் முடிந்த பிறகு செகண்ட் பொசிஷன் போவீங்க. அந்த ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் சர்க்கிள்ல போய் பார்த்து அந்த நபருக்குள் அந்த ஜஸ்ட் கெட்டிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் தட் ஆப்போசிட் பர்சன், ஓகேங்களா, அவருடைய ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது அவர் பேசின வார்த்தைகள், அவர் என்னென்ன பேசினாரோ, அவர் பார்வையில இருந்து அந்த சீனை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ், உங்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் ஒன்னா இருக்கும், அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் வெவ்வேறாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். அண்ட் அவருக்கு ஒரு மாதிரியான நம்பிக்கைகள் இருந்திருக்கும். அவங்க அந்த பிஹேவியர் எக்ஸ்பிரஸா காமிச்சிருக்காங்க அப்படின்னா, there will be some behind every behavior there is a positive intention பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அவருடைய பிஹேவியருக்கு பின்னாடி அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் இருந்திருக்கலாம், அவருடைய பிலீவ்ஸ் இருந்திருக்கலாம். சரிங்களா? அவருடைய ஷூஸ்ல இருந்து அந்த சீனை நீங்க பார்ப்பீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே பார்ப்பீங்க. ஓகே, அவருக்கு எதனால அவரு அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதை அப்படியே அவர் ஷூஸ்ல இருந்து பார்ப்பீங்க. இது செகண்ட் ஸ்டெப். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் செய்த பிறகு, ரைட், மூன்றாவதா என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் கலர்ல ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன், பார்த்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் பொசிஷன்ல இருந்து முடித்த பிறகு நீங்க அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த கிரீன் கலர் பொசிஷன் மார்க்கு போகணும். ஓகேங்களா? மெட்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு படத்துல வரும், அதற்கும் மேல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ இந்த 2 நபருக்கு மேல ஒரு பெரிய ஆள். ஓகே, இட் கேன் பி ஒரு காட்லி நேச்சரா இருக்கலாம், இல்ல பிரபஞ்சமா இருக்கலாம், அல்லது ஒரு கன்சல்டன்டா இருக்கலாம், இல்ல கோச்சா இருக்கலாம், யாரோ ஒரு மனிதர். ஓகேங்களா? யாரோ ஒரு வெளி நபர், உங்களுக்கு தெரியாத ஒரு நபர். ஓகேங்களா? சோ அந்த நபர் அவருடைய ஷூஸ்ல இருந்து இந்த 2 பேரையும் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உங்களையும் பார்க்கிறார், செகண்ட் பொசிஷன்ல நீங்க இன்னொரு நபரா இருந்தீங்க இல்லைங்களா, உங்களுடைய ஆப்போசிட் பர்சன், அவராகவும் இருந்து நீங்க அப்போ பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். ஓகேங்களா? அந்த மெட்டா பொசிஷன்ல இருக்கும்போது அவரு இந்த 2 பேரையும் பார்க்கும்போது அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஓகே, இவரு அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிற மீ அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஷூஸ்ல இருந்து பேசின விஷயங்களும் தவறு கிடையாது, அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது உங்களை. சரிங்களா? அடுத்தது செகண்ட் பொசிஷன்ல இன்னொரு நபர் ஆப்போசிட் பர்சனா போய் பேசும்போதும் அதுவும் தவறு கிடையாது, அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி பேசியிருப்பார். சரிங்களா? சோ இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி இந்த மெட்டா பொசிஷன் நபர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, he will go and talk to this first position, அதாவது உங்கள்கிட்ட வந்து பேசுவார். சரிங்களா? ஓகே, எது செய்திருக்கலாம், எது செய்திருக்க வேண்டாம். ரைட்டுங்களா? சோ இது அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பிலீவ்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யறதே அந்த தருணத்தினால் ஏற்பட்ட ஒரு நெகட்டிவ் மெமரியை எரேஸ் பண்றதுதான். ஓகேங்களா? சோ அதனோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்தில், ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதனால மேற்கொள்ளவே முடியல அப்படின்னா, இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டி நீங்க செய்ய வேண்டியது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நெகட்டிவ் மெமரியை நீங்க எரேஸ் பண்றதுக்காக பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருந்தோம், டிசோசியேஷன் ஆஃப் பெயின்ஃபுல் மெமரிஸ் சொல்லி கொடுத்திருந்தோம், டிசால்விங் ஆஃப் பெயின்ஃபுல் மெமரிஸ். சரிங்களா? அந்த சப் மோடாலிட்டிஸ் டே அன்னைக்கு நீங்க பண்ணிருப்பீங்க. ரைட்? சோ அந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க, அந்த மெமரியை எரேஸ் பண்ண பாருங்க.
அதை எரேஸ் பண்ண பிறகு இந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுல ஒரு என்ன அந்த இமோஷன்ஸ் நம்ம மெருகூட்டிருப்போம். சரிங்களா? அது ஹை லெவல் ஆஃப் இன்டென்சிட்டில இருக்கும்போது அதை கொஞ்சம் லோவர் டவுன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. ரைட்? ஸோ அந்த ஆக்டிவிட்டி செய்த பிறகு நீங்க இந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. சரிங்களா? இது யாருக்குன்னா இன்கேஸ் அவங்களோட மெமரிஸே நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரோஹேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மட்டும் அந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. சரியா? ஸோ இதற்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் பொசிஷன் அதர் பர்சன் என்னென்னலாம் பேசினாரு, அவர் என்னென்னலாம் உங்களை சொன்னாரு, அதற்கு நீங்க என்ன மாதிரியான பதில்கள் சொன்னீங்க, ஓகேங்களா? அந்த கான்வர்சேஷன் போனப்போ உங்களுக்குள்ளார என்னென்ன வேல்யூ சிஸ்டம்ஸ், உங்களுடைய பிலீஃப்ஸ், இதை பேஸ் பண்ணி நீங்க என்னென்னலாம் அவங்கள்ட்ட அந்த கான்வர்சேஷன்ல ஈடுபட்டீங்க அப்படிங்கறத உங்க ஷூஸ்ல இருந்து நீங்க அப்படியே அந்த சீனை பார்ப்பீங்க. செகண்ட் ஐட்டம், அது முடிந்த பிறகு நீங்க செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகுவீங்க. அதாவது வேற ஸ்பேஸ்க்கே மூவ் ஆகுவீங்க. அதே இடத்துல இருந்தே யோசிக்க மாட்டீங்க. சரிங்களா? இன்னொரு ஸ்பேஸ்க்கே மூவ் ஆகுவீங்க. சோ காரணம் என்னன்னா அந்த ரெட் கலர்ல அந்த மீ அப்படிங்கிறனுடைய எனர்ஜி அங்க இருக்கும். சரியா? சோ அடுத்தது ப்ளூ கலர் பொசிஷன்ல போய் பார்க்கும்போது அதே இடத்துல திருப்பியும் போய் பார்க்கும்போது அதுல இருந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுடைய அந்த கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த கான்வர்சேஷன் என்னென்னலாம் ஏற்பட்டுச்சுங்கிறத வேல்யூ அவருடைய வேல்யூஸ் பிலீஃப்ஸ் இருந்து ஆப்ரேட் பண்ணுவீங்க. அவருடைய இஷ்யூஸ்ல இருந்து. இந்த செகண்ட் பொசிஷன் இதை முடித்த பிறகு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டா பொசிஷன் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுடைய வேல்யூஸ் பிலீஃப்ஸ் இதெல்லாமே அவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட்ல இருந்து பேசினார் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அடுத்ததா இந்த மெட்டா பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷன் இவர் என்ன மாதிரி அதர் பர்சன் என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ல இருந்து பேசினார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மெட்டா பொசிஷன் இருக்காரு இல்லைங்களா? சோ அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மீ இருக்காரு இல்லைங்களா, எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்பார். அது நீங்களே தான் கேள்வி கேட்க போறீங்க. இது செஞ்சிருக்கலாமா, இது செய்யாம இருந்திருக்கலாமா அப்படிங்கிறது. ஓகே, அவர் மேலேயும் தவறு இல்லை. இந்த பிலீஃப்ஸ் கண்டிப்பா கொண்டு வரணுங்க. மேப் இஸ் நாட் தி டெரிட்டரி அப்படிங்கிறதும் அந்த பிஹைண்ட் எவ்ரி பிஹேவியர் தேர் இஸ் a பாசிட்டிவ் இன்டென்ஷன்ங்கிற புரிதல் நமக்கு ஏற்படணும். சரிங்களா? இது எதற்காக அப்படின்னா, நமக்கு அந்த தருணத்தில் ஏற்பட்ட அந்த ரிக்ரெட்ஃபுல் மெமரிஸ், பெயின்ஃபுல் மெமரிஸை நம்ம எரேஸ் பண்ணணும். எதற்காக எரேஸ் பண்றோம் அப்படின்னா, சிம்பிள், நாம நிம்மதியா தூங்கணும். சரிங்களா? சோ இந்த புரிதல்னால நிறைய பேருக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய ஒரு பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு, நண்பர்கள். சோ அந்த நண்பர்கள் கூடயும் சேர்ந்திருக்காங்க. ரைட்? அண்ட் அட் தி சேம் டைம் குடும்பத்தில் இல்லாம ஒரு நல்ல ஒரு சூழல் கிரியேட் ஆயிருக்கு, பீஸ்ஃபுல்லான சூழல் ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? சோ இதை என்னுடைய வாழ்க்கையில் நானும் பயன்படுத்தி இதை தினசரி எல்லாரும் பயன்படுத்தலாம். ஓகே, அண்ட் இந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, சோ இந்த ஆக்டிவிட்டி முடிந்த பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ஒப்பனோ போனோ அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? 1 சாரி, ரைட்? 2வது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, 3வது தேங்க்யூ, 4வது ஐ லவ் யூ. ரைட்? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பொசிஷனா இருந்து அந்த செகண்ட் பொசிஷனை நீங்க சொல்லிடுவீங்க. ரைட்? அது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அவர் மேலதான் தவறு, என்ன வேணாலும் இன்சிஸ்ட் இருந்துட்டு போட்டுமே. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற வாழ்க்கை கொஞ்சம். சரிங்களா? அந்த நாட்கள்ல அந்த ஒரு வெறுப்போ விரோதமோ தேவையில்லை இல்லைங்களா? சோ இந்த எக்ஸசைஸ் செய்து பாருங்க, உங்களுக்கு ஆகாதவங்க கூட ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. ரைட்? சோ இந்த எக்ஸசைஸ் செய்த பிறகு உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க எனக்கு ஷேர் பண்ணணும். தேங்க்யூ. சோ இந்த பெர்செப்ஷுவல் பொசிஷனிங் எக்ஸசைஸ் செய்த பிறகு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ், அந்த ஒரு தாட் ப்ராசஸ், ரிலேஷன்ஷிப் தாட் ப்ராசஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு நீங்க ஷேர் பண்றீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது, இதே பெர்செப்ஷுவல் பொசிஷனிங் பயன்படுத்தி நம்முடைய கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம வெல் டிஃபைன் அவுட்கம்ஸ் நம்ம ஃபில் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ரைட்? உங்களுடைய கோல் கார்டு எழுதி வச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த கோல் கார்டை எடுத்துக்கோங்க. ரைட்? சோ அந்த கோல் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் கார்டுல பேஸ் பண்ணி இப்போ ஒரு மெத்தடாலஜி பண்ணுவோம். அந்த டெக்னிக் என்னன்னா வால்ட் டிஸ்னி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. வால்ட் டிஸ்னி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, வால்ட் டிஸ்னி இருக்காரு இல்லைங்களா, சோ அவரு பயன்படுத்தின ஒரு டெக்னிக். அதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாராம் அந்த மீட்டிங் ரூம்ல. சோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாருங்களாமா, அவரு எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாம் உள்ளார இருக்காங்கன்னு வைத்துக் கொள்வோமே. இவர் கடைசியான ஆளா அந்த மீட்டிங் குள்ள உள்ளார நுழையும் போது அவர் என்ன மாதிரியான நபரா வருவாருன்னு யாருக்குமே தெரியாதாமா. ஒரு சில நேரங்கள்ல அவரு எல்லாரையும் ரொம்ப பாராட்டக்கூடிய மனிதரா வருவாராமா. அதாவது ஒரு ட்ரீமர் அப்படிங்கிற மாதிரி, ஓகே சூப்பர், இதெல்லாம் இது பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், ஓகே இட் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருப்பாராம்.
ஓகேங்களா? ஒரு சில நேரங்கள் இரண்டாவது நபரா வருவாராமா. அது யாருன்னா ரியலிஸ்டிக். ஓகே, நீங்க இதை சொல்றீங்க, ஸோ இது இந்த ஒரு ரோல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரியேட்டிவ் கேரக்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சேலஞ்ச் நமக்கு இருக்கும், என்னென்ன நம்ம செய்யணும், எப்படி நம்ம அந்த ப்ராசஸிங் செய்யணும், அந்த என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி அந்த ரோட் மேப் ரியலிஸ்டிக்கான பர்சனா இருந்து ஆப்ரேட் பண்ணுவாராமா. ஒரு சில நேரங்களில் மூன்றாவது நபரா, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கா உள்ளார நுழைவாராமா. ஓகே, நாம நேற்று தினம் பார்த்திருந்தோம் இல்லைங்களா, அந்த மெட்டா மாடல் கொஸ்டின்ஸ். ஓகே, சரியான கேள்விகள் கேட்கும் போது நமக்கு தேவையான அவுட்கம் கிடைக்கும். ஓகே, சோ அந்த கிரிட்டிக் அந்த மோட்ல அவர் நுழையும் போது கேள்விகள் கேட்பாராமா. இது எப்படி செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க, how it is possible, how it can be done, இதெல்லாமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிக்காக. சோ இந்த பொசிஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக் திருப்பி ட்ரீமர் பொசிஷன்ல இருந்து they will answer things. ரைட்டுங்களா? சோ இதுதான் இந்த வால்ட் டிஸ்னி ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சோ இப்போ இது மறுபடியும் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த ஆக்டிவிட்டி நீங்க இன்னைக்கு செய்வீங்க. ரைட்? இந்த ஆக்டிவிட்டி எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல வந்து நம்முடைய கோல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய கோல்ஸ் வந்து நாம நினைக்கிற மாதிரி சரியா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இயல்பு. ஓகேங்களா? சோ இது வெளிநபர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? அதற்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். அண்ட் அகைன் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தி சேம் ஸ்கிரீன்ங்க. சோ இப்போ என்னன்னா, சரி வேற ரூம்குள்ள நீங்க மூவ் அப் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது நீங்க வேற ரூம்குள்ள மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் பி லைக் ஒரு ட்ரீமர் பொசிஷன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த ட்ரீமர் அப்படிங்கிற மோட்ல இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, உங்களுடைய கோல்ஸ்னுடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் செய்ய முடியுமோ. ஓகே, ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு குழந்தையா இருக்கும்போது, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது வைத்துக் கொள்வோமே, என்ன பண்ணுவீங்க, எல்லாமே செய்ய முடியும், ஃபிளைட்ல பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மோட்ல இருக்கும். ஓகே, காரணம் என்னன்னா, நமக்கு எந்த ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆயிருக்காது, எந்த ஒரு பயம் இல்ல ஒரு நம்பிக்கைகள் எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. சரிங்களா? சோ அப்படி கிரியேட் ஆகும்போது ஒரு ட்ரீமர் பொசிஷன் வந்து நீங்க யோசிப்பீங்க, எல்லாமே முடியும், எல்லா பாசிபிலிட்டிஸையும் யோசிப்பீங்க. சரிங்களா? சோ அப்படிதான் உங்களுடைய கோல்ஸை நீங்க இந்த ட்ரீமர் பொசிஷன் வந்து இது பண்ணுவீங்க. ரைட்? அண்ட் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நீங்க செய்யும் போது என்ன பண்ணா, ரெக்கார்டர். ஓகேங்களா? ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ரைட்? அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணி இன்கேஸ் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா, இந்த ட்ரீமர் ஆக்டிவிட்டி இருக்கும்போது யூ கேன் ஜஸ்ட் சே இட் லவுட், அல்லது யூ கேன் ஜஸ்ட் ரெக்கார்ட் யுவர் தாட்ஸ் இன் யுவர் ஜர்னல். சரிங்களா? உங்களுடைய டைரியில அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன தாட்ஸ்லாம் என்ன கேள்விகள்லாம் வந்ததோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரீமர் பொசிஷன்ல இருந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? இந்த ட்ரீமர் பொசிஷன் வந்து சொன்ன பிறகு அடுத்ததா நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியாலிஸ்ட் அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரியாலிஸ்டிக் பொசிஷன். அதாவது எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு நபரா இருப்பார், ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டேட்ல இருந்து சொல்லுவார். ஓகேங்களா? அந்த எது பாசிபிலிட்டி, ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எது முடியும் முடியாதுங்கிற சொல்லக்கூடிய நபரா இருப்பார். ஓகேங்களா? சோ இவரு வந்து ட்ரீமர்ட்ட கேள்விகள் கேட்பார். என்ன மாதிரி கேள்விகள்னா, எதெல்லாம் பாசிபிள், எது எப்படி அட்டைன் பண்ண முடியும், அந்த மைல் ஸ்டோன்ஸ் எப்படி அட்டைன் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் எடுத்துக்கொள்வோமே, அதற்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ண மைல் ஸ்டோன்ஸ் என்னென்ன, ரைட்? அந்த மைல் ஸ்டோன்ஸ் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அதற்கு எத்தனை மேன் பவர் தேவைப்படும். சரிங்களா? சோ அந்த மாதிரியான டீடைல்ஸ் கொடுக்கக்கூடியவர், தாட் ப்ராசஸ் வழங்கக்கூடியவர் இந்த ரியலிஸ்டிக் பொசிஷன்ல இருக்கிறவர். சரிங்களா? இது முடித்த பிறகு நீங்களே அடுத்த ஒரு இதுக்கு போகணும். அது என்னன்னா, இந்த கிரீன் கலர் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, என்ன சொன்னோம், ஒரு கிரிட்டிக் அப்படிங்கிற மோட்ல இருந்து ஆன்சர் பண்ணுவீங்க. கிரிட்டிக் மோட்ல இருந்து என்ன கேள்விகள் கேட்பீங்கன்னா, இப்போ ட்ரீமர் பொசிஷன்ல இருந்து யூ ஹேவ் செட் டு போத். சரிங்களா? இந்த ரெண்டு நபர்களுக்கும் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட். இது சொன்ன பிறகு ரியலிஸ்டிக் பொசிஷன் என்ன பண்ணாரு, அவருடைய கருத்து சொன்னார். கருத்துங்கிறத காட்டிலும் how it is possible அப்படிங்கிற விஷயங்கள் அவரு சொன்னார். ஓகே, அடுத்ததா கிரிட்டிக் பொசிஷன்ல நீங்க தேர்ட் பொசிஷனா நீங்க நின்ன பிறகு what this critic will do அப்படின்னு பாத்தீங்கன்னா, you will ask some constructive questions. how it is possible. ஓகே, எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கொஸ்டின்ஸா தாங்க இருக்கும். இது மட்டம் தட்டுற மாதிரியான கேள்விகளா இருக்கக்கூடாது. இது எப்படி முடியும், இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அதற்காக தான் இப்படி கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்துருந்தோம். ரைட்? இந்த கிரிட்டிக் பொசிஷன்ல இருந்து ட்ரீமர் கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகள்னால ட்ரீமர் வில் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he will come up with the solutions. ஏன்னா ட்ரீமருக்கு எப்பயுமே எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீமர் வந்து கிரிட்டிக் கேட்கிற கேள்விகள் கரெக்ட் தான். ஸோ அந்த கேள்விகளுக்கு நான் எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதற்கு நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கிரிட்டிக் கேட்கிறாரு அப்படின்னா, அதை ட்ரீமர் should understand that is asked in a right intention அப்படிங்கிற இது இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அப்பதான் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கும்.
ஸோ அந்த ட்ரீமர் இல்ல ஆன்சர் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறது அந்த ஒரு கருத்து, அதையும் ஒரு பாயிண்டா வைத்து you will structure a plan. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய கோல் செட்டிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே உதவும். ஸோ இது ஏன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16வது நாள் ஏன் இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்க எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்த்திருப்பீங்க. உங்களோட பிலீவ்ஸ் எப்படி இருக்கணும், வேல்யூஸ் எப்படி இருக்கணும், இந்த ரிசோர்ஸ் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருக்கும் இப்போ இந்த கிரிட்டிக் கேட்கிற கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரிட்டிக் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த ட்ரீமர் பொசிஷன் வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? உங்களுக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த ரிசோர்ஸை நான் எப்படி அட்டைன் பண்ண போறேன், ஒரு நபர் ஒரு ரோல் மாடலா நீங்க வைத்திருக்கீங்க, அவர் எப்படி இந்த பாதை கடந்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது எப்படி உனக்கு தெரியும் கிரிட்டிக் கேட்கிறாரு. அப்போ வந்து நீங்க என்ன சொல்வீங்க, ட்ரீமர் பொசிஷன் இதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் இந்த கோல் அச்சீவ் பண்ணிருக்காரு, ஸோ அவருடைய ஹெல்ப் நான் கைடன்ஸ் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த கைடன்ஸ் எப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிக் கேட்பாரு. ரைட்? அப்போ கிரிட்டிக் என்ன ட்ரீமர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ரேப்பை எப்படி பில்ட் பண்ணுவாரு, யார் யாரெல்லாம் அந்த அவருடைய கனெக்ஷன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுப்பாரு. சரிங்களா? திஸ் வில் பி த செகண்ட் ஆக்டிவிட்டி. ரைட்? ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே உதவும். இது எல்லா கான்டெஸ்ட்லயும் உதவுங்க. பிசினஸ்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான உங்களுடைய ஃபேமிலிலேயே ஒரு ரோல் பிளே மாதிரி நீங்க பண்ணலாம். ரைட்? ஸோ ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி வெவ்வேறு நபர்கள், 3-4 நண்பர்கள் ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 3 பேர் இருக்காருன்னு வைத்துக் கொள்வோமே. ஒருத்தர் நீங்க ட்ரீமர்ல இருந்து சொல்லுங்க, ரியாலிட்டி பொசிஷன்ல இருந்து செகண்ட் நபர் சொல்லட்டும், தேர்ட் பொசிஷன் கிரிட்டிக்ல இருந்து இன்னொரு தேர்ட் பர்சன் சொல்லட்டும். ரைட்? ஒரு சைக்கிள் முடிந்த பிறகு அடுத்தது திருப்பி அந்த ஆக்டிவிட்டி அப்படி இந்த ரோலை மாத்துங்க. நீங்க ரியலிஸ்டிக் பொசிஷன் போங்க, கிரிட்டிக் பொசிஷன்ல இன்னொரு நபர் செகண்ட் பர்சன் ரியாலிஸ்ட்ல இருந்து கிரிட்டிக் அவர் போகட்டும், கிரிட்டிக்ல இருக்கிற ட்ரீமர் பொசிஷன் சொல்லட்டும். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். அதாவது பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது வந்து ஹை லெவல் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் இருக்கும். எவ்ரி ஒன் வில் ஷேர் தேர் பாசிட்டிவ்ஸ், ரியலிஸ்டிக் திங்ஸ் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் தே நீட் டு கோ த்ரூ அப்படிங்கிறது. அதாவது எந்தெந்த முக்கியமான விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது கிரிட்டிக் மோட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்க செய்ய போறீங்க நீங்க. சரியா? ஸோ இதை செய்துட்டு உங்களுடைய கோல்ஸ்ல ஏதாவது ரிஃபைனிங் பண்ணணும் அப்படின்னா அதையும் சரி பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த ஆக்டிவிட்டி நீங்க கம்ப்ளீட் செய்த பிறகு. சரியா? தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ கிரேட் டே.